அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளில் வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் வரும் இந்த குறள் இல்லறத்தின் வெற்றிக்கு ஒரு பெண் எவ்வளவு முக்கியம் என்பதை இது விளக்குகிறது. திருக்குறள் 51. மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தர் கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. பொருள்: குடும்பத்திற்கு ஏற்ற நற்பண்புகளை உடையவளாகவும் தன் கணவனுடைய வருமானத்திற்கு ஏற்ப செலவு செய்து குடும்பத்தை நடத்துபவளுமே உண்மையான வாழ்க்கை துணையாவாள். இதன் சிறுகதை: வெற்றிக்கு ஒரு பெண். ஒரு சிறிய நகரத்தில் மாதவன் சுமதி தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். மாதவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் எழுத்தராக பணிபுரிந்தான். அவனது வருமானம் மிக குறைவுதான். ஆனால் அவனது மனைவி சுமதி மிகவும் புத்திசாலி. மாதவனின் நண்பன் ரமேஷ் மாதவனை விட அதிக சம்பளம் வாங்கினான். ஆனால் ரமேஷின் மனைவி ஆடம்பர பிரியை. எப்போது பார்த்தாலும் விலையுயர்ம ஆடைகள், நகைகள், தேவையில்லாத வீட்டு உபயோகப் பொருட்கள் என பணத்தை வாரி இறைப்பாள். இதனால் ரமேஷ் எப்போதும் கடனாளியாகவே இருந்தான். வீட்டில் எப்போதும் சண்டைதான் மிஞ்சியது. ஒரு நாள் ரமேஷ் மாதவன் வீட்டுக்கு வந்திருந்தான். மாதவன் வீடு மிக சிறியது என்றாலும் மிகவும் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருந்தது. சுமதி மிக குறைந்த செலவில் சுவையான உணவை சமைத்து பரிமாறினாள். ரமேஷ் வியப்புடன் கேட்டான், மாதவா, என் சம்பளத்தில் பாதியைத்தான் நீ வாங்குகிறாய். ஆனால் உன்னால் எப்படி இவ்வளவு நிம்மதியாக இருக்க முடிகிறது? நான் எப்போதும் கடனில் தவிக்கிறேனே. அதற்கு மாதவன் சொன்னான், ரமேஷ், எல்லாம் சுமதியால்தான். அவள் நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதற்குள் திருப்தியாக வாழ கற்றுக்கொண்டுவள். என் வருமானத்தை அறிந்து எதை வாங்க வேண்டும், எதை சேமிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுவாள். அவள்தான் என் வீட்டின் மகாலட்சுமி. இதை கேட்ட ரமேஷ், ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி என்பது கணவனின் வருமானத்தில் மட்டுமில்லை, அதை திறமையாக கையாண்டு நற்பண்புகளுடன் வாழும் மனைவியின் கையில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்தான். இந்த குறள் இல்லறத்தின் அடிப்படையான சிக்கனம் மற்றும் பண்பு இரண்டையும் அழகாக கூறுகிறது. மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.